ஒரு பெரிய அமானுஷ்யம் இந்தியாவில் எப்போதுமே சொல்லப்படும். பல பேர் இந்த அமானுஷ்யத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தாஜ்மஹால் மறைய வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். வேனிஷ். தாஜ்மஹாலை இப்படின்னு சொல்கிற போது மறைச்சிட்டு மறுபடி அப்படின்னு சொல்லும்போது கொண்டு வந்துட்டாங்களா? இது உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? இந்த கேள்விக்கான பதிலை தேடி போகணும்னா 1942க்கு போகணும். 1942ல் இரண்டாவது உலகப் போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரம். இந்தியாவினுடைய வீரர்கள் பிரிட்டிஷுக்கு ஆதரவாக களமிறக்கப்படுகிறார்கள். ஒரு கட்டத்தில் இந்தியாவின் மீதும் ஜப்பான் அவங்களுடைய விமானப்படையை வைத்து குண்டுகளை போட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. பெரிய அளவில் அது ஒரு பேசு பொருளாக மாறுது. இந்தியாவுக்குள்ளேயும் குண்டுகள் விழப்போகின்றன என்பதுதான். இந்தியாவுக்குள்ள குண்டுகள் விழப்போகின்றன அப்படின்னு சொல்லும்போதே இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் நினைக்கிறாங்க. முக்கியமான இடங்கள்னா உலக அதிசயமாக கருதப்படக்கூடிய தாஜ்மஹால், இன்னும் சில முக்கியமான இடங்களில் செக்யூரிட்டி அப்படிங்கிறத அதிகப்படுத்துகிறாங்க. பட் வானத்திலிருந்து பார்த்தாங்கன்னா தாஜ்மஹாலுடைய அந்த பியூட்டி கண்டிப்பாக அந்த விமானிகளுக்கு தெரிஞ்சிடும். விமானிகள் அதையே டார்கெட்டாக வச்சு அடிச்சிருவாங்க. அப்படின்னா தாஜ்மஹாலே இல்லாமல் போயிடும். இதை கொஞ்சமாக யோசித்த பிரிட்டிஷ்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருந்த இந்தியர்களையும் கூப்பிட்டுட்டு இது முழுவதுமாக மூங்கில் காடாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல மூங்கில்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுகின்றன. ஒவ்வொரு மூங்கிலையும் அடுக்கி 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 அந்த டோம் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோம் ஸ்ட்ரக்சர் முழுவதுமாக மூடி தாஜ்மஹால் மேலிருந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு மூங்கில் காடு, இது தாஜ்மஹால் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜப்பான் விமானிகள் நம்ப வேண்டும். அந்த காலத்தில் தான் சோஷியல் மீடியாலாம் இல்லைல்ல, இதை ஃபோட்டோ எடுத்து உடனே பகிர்வதற்கு. ஸோ இந்த மாதிரி தாஜ்மஹாலினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மூங்கில்களால் மூடப்பட்டு அது ஒரு காடு தான் அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்தது. பட் பிரிட்டிஷ் எதிர்பார்த்தது மாதிரி ஜப்பான் அந்த இடத்துல குண்டுகள் அப்படிங்கிறது போடாததுனால பிற்காலத்தில் இந்த மூங்கில்கள் அப்படிங்கிறதுலாம் எடுத்து மாற்றப்பட்டது. ஆனால் இந்த மாதிரியான ப்ராசஸ் செய்த போது தாஜ்மஹாலினுடைய அழகில் சின்னதாக ஒரு வித்தியாசம் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதை தான் ரொம்ப பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தாஜ்மஹாலுக்கு கருப்பு பெயிண்ட் அடித்து ஜப்பானுடைய விமானிகளுக்கு போக்கு காண்பித்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பரப்பி வருகிறார்கள். உண்மையிலேயே தாஜ்மஹால் மறைக்கப்பட்டிருந்தது, ஆனால் அது வெறும் மூங்கில்களால் மட்டும்தான். தாஜ்மஹாலை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கீழே தமிழ் போக்ஷம் தாஜ்மஹால் சொல்லி டைப் பண்ணுங்க. இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களை அடையும்.